நாம் எப்படி பரிசுத்தமாகிறோம்? நம் முயற்சினால் அல்ல, மேலும் முற்றும் துறந்தவர்களாக ஆவதும் இல்லை. எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டே பரிசுத்தம் வருகிறது. இது எப்படி முடியும்? ஆம், முடிகிறது. மனுஷ தரத்தில் அல்ல, தேவத்தரத்தில். தேவன் உண்மையுள்ளவர் என்று புரிந்து கொண்ட பின் நம் வாழ்க்கையை பயந்து பிடித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த பிடிமானத்தை விட்டு விடுகிறோம் முழுக்க முழுக்க. இப்படித்தான் நாம் பரிசுத்தமாகிறோம். இதை சற்று விளக்கமாக சொல்லுகிறேன். இந்த உலகத்தை அனுபவித்தாலும் அவர் அனுமதிக்கிற பிரகாரம் அதை அனுபவிக்கிறோம். தகாத விதமாக அல்ல, நன்றாக, ஆனால் வெறி கொண்டு அல்ல. இதை மேலும் எப்படி விளக்குவது? சரி, இயேசு பரிசுத்தமானவரா? ஆமாம், பரிசுத்தமானவர். ஆனால் யோவான் ஸ்நானகன் போல முற்றும் துறந்தவரா என்றால் இல்லை. எல்லோரையும் போல சாதாரண வாழ்க்கை தான் அவர் வாழ்ந்தார். காட்டில் தனித்திருந்தான் யோவான் ஸ்நானகன். உணவுக்காகவும் உடைக்காகவும் இந்த உலகத்தை சார்ந்திருக்கவில்லை. அதனால் தன்னை சுத்தவானாக காத்து கொண்டான். அவனைப் போல எல்லோரையும் சுத்தவானாக காத்து கொள்ளும்படி காட்டில் வசிக்க சொல்ல முடியாது இல்லையா? இயல்பான வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாக இருக்க தேவனிடம் ஏதோ ஒரு வழி இருக்க வேண்டும். அந்த வழியைத்தான் நாம் இயேசுவிடம் பார்க்கிறோம். தனக்கு தலை சாய்க்க இடமில்லை என்கிறார் இயேசு, மத்தேயு 8:20. அப்படியானால் என்ன? இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்? நம்மை போல தன் விருப்பங்களை அவராக நிறைவேற்றிக் கொள்ளவில்லை, நிறைவேற்றவும் முடியாது. பிதா எதை செய்ய காண்பிக்கிறாரோ, அனுமதிக்கிறாரோ அதே அன்றி இவராக எதையும் தேடுவதில்லை. சீஷன் ஒருவனின் தாய் மரித்துவிட்டால் அவளை அடக்கம் பண்ண போக வேண்டும் என்று கேட்கும்போது, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீயோ என்னை பின்பற்றி வா என்கிறார். என்னது? நம் இஷ்டப்படி நடக்க சுதந்திரம் இல்லை. அவர் அனுமதியாத எதையும் செய்யக்கூடாது. ஆரம்பத்தில் இது கஷ்டமாகத்தான் இருக்கும். போக போக இதன் காரணம் புரிந்த பின் நாம் இதை மனதார ஏற்றுக்கொள்வோம். மிலிட்டரி தரமான கண்டிப்பு வலிக்கத்தான் செய்கிறது. இதுதான் வழி, இப்படித்தான் பரிசுத்தம் வரும் என்றான பின் சரியாகிவிடும். இது வலிக்காது. இதைத்தான் நாம் சுய சித்தம் படி செய்யாமல் தேவ சித்தத்தின்படி நடப்பதென்கிறோம். அப்படியானால் இந்த வாழ்க்கையின் மேலுள்ள பிடியை விட்டுத்தான் ஆக வேண்டும். அவர் போ என்றால் போக வேண்டும், வா என்றால் வர வேண்டும், இதை செய் என்றால் செய்ய வேண்டும். இந்த இடைப்பட்ட வெளியில் வாழ்வதே பரிசுத்தம். இப்படி வாழ நம் வாழ்க்கையின் மேலுள்ள பிடி விடுபட்டுத்தான் போகும். நமக்கென்று வாழ முடியாது, எதையும் செய்ய முடியாது, அவர் சித்தத்தை மீறி நடக்க முடியாது. நம் ஆசைகள், இச்சைகள், விருப்பு வெறுப்புகள் அனைத்தையும் சிலுவையில் அறைந்த பின் இந்த வாழ்க்கை சாத்தியமாகும். ஆனாலும் கொடுமைக்கார தேவன் இவர் இல்லை. நம்மை அவர் சித்தப்படி நடக்கும்போது நன்றாக வாழவும் வைக்கிறார். நொறுக்க வேண்டியதெல்லாம் நொறுக்கி பிழிந்துவிட்டு அதன் பின் அவர் நாம் நினைக்கிறதுக்கு மேலாக, எண்ணுவதற்கு மேலாக நன்றாக வைக்கிறார். ஆபிரகாம் முதல் யோசேப்பு வரை வாழ்ந்த வாழ்க்கையைத்தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற உண்மையான பரிசுத்த கீழ்ப்படிந்த வாழ்க்கை. இவர்களிடம் அவர் எதிர்பார்க்கிறபடி பரிசுத்தம் இருந்தது, நீதி இருந்தது, கீழ்ப்படிதல் இருந்தது. இதனால் இவர்கள் நமக்கு முன் உதாரணமானவர்கள். இவர்களுக்கு சிலுவை சுமப்பது, மாம்சம், ஆவி என்பதெல்லாம் தெரியாது. தேவன் உண்மையிலவர் என்பது மட்டும் தெரியும். இவர்கள் தன் இஷ்டப்படி வாழாமல் அவர் காண்பிக்கிறபடி வாழ்ந்தால் போதும். அப்போது அவர் உண்மையுள்ளவர் என்றபடியால் அவர் சொன்னபடி செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் ஏமாற்ற மாட்டார் என்று அறிந்திருந்தார்கள். ஆதலால் மற்றவர்களைப் போல மனம் போல வாழாமல் அவர் காண்பிக்கிற இடத்தில் என்ன கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் வாழ்ந்தார்கள். யோசேப்பு நிலையோ மிக கொடுமையானது. முதலில் அடிமையின் வாழ்க்கை, பின் சிறைச்சாலையில் அசாதாரணமான வாழ்க்கை. ஆனால் அவைகளுக்கு பணிந்தார்கள்.
இவர்கள் யாரும் தான் ஆசைப்பட்டபடி வாழவில்லை, தேவன் காண்பிக்கிறபடி வாழ்ந்தார்கள். இதையே கீழ்ப்படிதல் என கருதுகிறார் தேவன். இதனால் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்றபடி செய்தார். இவர்கள் சந்ததியை பூமியில் பலுகச் செய்தார். கடந்த 4000 வருடங்களாக கீழ்ப்படிதல் என்றால் ஏதோ கடினமான வேலையை கொடுத்து அதை செய் என சொல்லி நம்மை செய்ய வைப்பதல்ல, அவர் சித்தப்படி மட்டும் வாழ்வது. இதை நாம் தேவனால் பரிசுத்தமாவதென்று அழைக்கலாம். நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியாது, அது நடக்காது. தேவனே பரிசுத்தம் பண்ணும்போது தான் நாம் உண்மையிலேயே தீமையற்றவர்களாகி அந்தரங்கத்தில் நன்மையினால் நிறைந்தவர்களாகிறோம். தேவ சித்தப்படி நடந்து சுயசித்தம் எதையும் நிறைவேற்றாமல் வாழ்ந்தால் உண்டாகிற சிறப்பு இது. நம் ஆசைகளின்படி வாழாத பரிசுத்த வாழ்க்கையால் தேவன் நம்மேல் பிரியப்படுகிறார். இந்த கீழ்ப்படிந்த வாழ்க்கை தான் தேவனிடம் ஆசீர்வாதத்தை பெறும். நமக்கு மட்டுமல்ல, நம் சந்ததி 1000 தலைமுறைக்கும் இந்த ஆசீர்வாதம் பெருகி நிற்கிறது. இப்படித்தான் அந்தரங்கமான அறியப்படாத தேவன் உலகமெங்கும் அறியப்படுவார். மாம்சமான மனுஷர்கள் யாவரும் அவருக்கு பயப்படுவார்கள் இல்லையா? நம்மை உண்டாக்கின தேவன் இவர் என்று நடுங்குவார்கள். தேவனால் உண்டாகிற இந்த பரிசுத்தம் உண்மையிலேயே தீமையற்றது, யாருக்கும் தீங்கு செய்யாது, நன்மையினால் நிறைந்தது. உடையிலோ நடையிலோ உணவிலோ எந்தவித மாற்றமும் கிடையாது. இது அந்தரங்கமானது. தேவன் ஒருவன் வாழ்க்கையை பிடித்து கட்டாயப்படுத்தி நடத்தினால்தான் இந்த பரிசுத்தத்திற்குள் செல்ல முடியும். ஆரம்பத்தில் கொடுமையாக இருக்கும் தேவசித்தத்தின்படி நடந்து பழகிய பின் அந்த சுத்தமான எண்ணங்கள் பழக்கங்கள் நமக்கு பிடித்துவிடும். பின் நம்மாலும் விட முடியாது. நமக்கு மட்டுமல்ல, பிறருக்கும் அப்போது நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். வலி நிறைந்த வாழ்க்கை என்றாலும் மன நிறைவான வாழ்க்கை இது. அப்படித்தான் யோசேப்பும் யாக்கோபும் ஆபிரகாமும் இந்த வாழ்க்கையை சொல்வார்கள். தேவனால் பரிசுத்தமானவர்கள் இவர்கள். இதில் விசேஷமான உண்மை என்னவெனில், இந்த கீழ்ப்படிந்த வாழ்க்கையில் பரிசுத்தம் என்பது தானாக உண்டாகி தேவனுக்கு பிரியமாக நம்மை மாற்றி விடுவதே ஆச்சரியம்.